ரவுடிகளை ஒழிக்கணும்னா 24 hours கூட வேண்டாம், எல்லா ரவுடியும் ஒழிக்க முடியும். ஒரு என்கவுண்டர்னு ஒன்று நடந்துருச்சுன்னா ரவுடிசம் குறையும். துப்பாக்கியை கொடுக்கறதா இருந்தால் சுடத்தான் செய்யணும், லத்தியை கொடுத்தா அடிக்கத்தான் செய்யணும். இது ரெண்டையும் கொடுத்துட்டு செய்யாத 1000 என்கொயரி 1000 இது எல்லா செலவும் அந்த கன்சென்ட் ஆஃபீஸர்ஸ் பார்க்கறனால எவ்வளோ லாஸு. நானே எவ்வளோ செலவழிச்சிருப்பேன் கோர்ட்டுக்கு. அவன் குற்றவாளி தானே, அவனை அடித்தா என்ன தப்பு இருக்கு? ஒரு எஸ்ஐயை மர்டர் பண்ணுறான் கொக்கி குமார்னு, திருப்பி போலீஸ் பிடிக்க போகிறாங்க, அசால்ட் பண்ணுறான், போலீஸ் அடிக்கிறாங்க. யூஸ் மினிமம் ஃபோர்ஸு பார்த்துருக்காங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவன் ஓடுறான், ரயில்வே ட்ராக்கில் விரட்டுறாங்க, கீழே விழுந்துடுறான். பட் அவன் இறந்துடுறான் ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது இறந்துடுறான். ஆஸ்பத்திரியில் பிராட் டு டெத்து போடுறான். இதுக்காகத்தான் எனக்கு ஃபைன் போடுது. இப்போ ரவுடிஸ் எதை பேசுகிறான், தொடாத அப்படிங்கிறான். அவன் ரவுடி 10 மர்டர் பண்ணியிருக்கான், தொடாத. அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. காவல்துறையை யாருமே காவல்துறை நீ உடனே ஒரு அடி அடிச்சிட்டா என்ன 3 லட்ச ரூபா ஃபைன் ஹியூமன் ரைட்ஸில். நீ அடிச்சிட்ட, அந்த வீடியோ இருக்குது, அவன் அடித்தது சரி, நீ எதுக்கு அவனை பேசுகிற அப்படின்னு கேட்குறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள். ரவுடிகளுக்கு செத்துட்டா பாதி பேர் சப்போர்ட்டே பண்ணிடுவாங்க. ஓட்டு கிடைக்கும்னு நினச்சா சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் அவங்கள யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க சொல்லுங்கள், பார்க்க முடியாது. வெளியே இருந்து பார்க்குறதுக்கு எல்லாம் இருக்கான். எங்களுக்கு நாங்கள்லாம் என்னன்னா மரியாதை இருக்கும் நிறையா, போலீஸ் மரியாதை இருக்கும். உள்ளுக்கு நாய்படாத பாரு. நியாயமாக இந்த இடத்துல போகாதீங்கன்னு சொல்லி எல்லாம் ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கோம். நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் யார் கேட்குறா? போனால் அங்கே திட்டு, இல்லைன்னா இங்கே இவங்களுடைய இது என்னெல்லாம் பேசுகிறாங்க, குடும்பத்தையே பற்றி பேசுவானுங்க. நாங்கள் தான் போலீஸில் வேலை பார்க்குறோம், எங்களை தான் திட்டுறவன, குடும்பத்தையும் சேர்த்து பேசுவேன். பழைய ரவுடிஸ் எல்லாம் இப்போ ஒயிட் காலராக ஆகிட்டான், அரசியலுக்கு வந்துட்டான். அவன் ஒரு ஆப்ரேட் பண்ணோம்னா கூலிப்படையை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிறான். தியாகெல்லாம் 84 கேஸ் இருக்குது, 11 மர்டர் கேசஸ். அவன் 2 வருஷம் அவனுக்கு இருக்கான், ஜெயிலில் இருந்தே வரல. அரசியலுக்கு போயிட்டான். அவனுக்கெல்லாம் சப்போர்ட் இருந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் லோக்கல் சப்போர்ட்டு. நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம இவ்வளோ என்கவுண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஆபத்துகள் இருக்குமா அப்படிங்கிற சொந்தமாக எது ஏன் பயமா? ஆமாம், உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குமா? வாழ்த்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு ஸ்பெஷல் கெஸ்டை சந்திக்க இருக்கிறோம். என்கவுண்டர் என்றதும் ஞாபகம் வரும் பெயர் காவல்துறை அதிகாரி வெள்ளத்துறை. அவருடன் பேசலாம். வணக்கம். இப்போ நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க சார். இவ்வளோ காலம் பணி செஞ்சுட்டு இப்போ திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பணிக்காலங்கள் ஒரு மனநிறைவாக இருக்கா? எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட், அவ்வளோதான். நான் வேலை பார்த்த நேரத்தில் நல்லபடியாக வேலை பார்த்தேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைட். திருப்பி அதை பற்றி இன்னும் இருந்திருக்கலாமோ, இல்லை நம்ம இருந்திருக்கலாம், அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நான் வெளியே என்னென்னா வெள்ளத்துறை அப்படின்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா வெள்ளத்துறை அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறது? இல்லை, அப்படிலாம் எனக்கு கிடையாது. அதான் சொல்கிறேனே, அவங்களுக்கு ஒரு ஆவல் அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. திட்டுறவங்க திட்டிட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கிடையாது. என்னுடைய இது நான் இன்வால்மெண்ட்டோட எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சா, நான் வேலை பார்த்தேனா, நான் இன்னைக்கு ஒரு வேலை பார்த்தேனா திருப்தியாக பண்ணோமா, நம்ம செஞ்சது சரி. யாருனாலும் அது தப்பு சரின்னு அவங்கவுங்க சொல்லட்டும். அவங்க என்ன அடமொழி, இந்த அடமொழியில் எவ்வளோ நாளைக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் நாளைக்கு சொல்லுவாங்க, அதோட மறந்துடுவாங்க எல்லாரும். எப்படி இது உருவாச்சு சார்? இந்த அடமொழி எப்படி உருவாச்சு? உங்களோட முதல் என்கவுண்டர் எது? திருச்சியில் முதல் என்கவுண்ட்ரு நம்ம திருப்பாதி சார் இருந்தபோது என்கவுண்ட்ரு. அதுக்கப்புறம் சென்னை, அதுவும் திருப்பாதி சார் தான். இப்படி ஒன்று வந்துச்சு. எனக்கு ஒரு இது ஒன்று சொல்லலாம். நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு அசோக் நகரில் ட்ரைனிங் முடிச்சுட்டு கீரனூரில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அப்போ எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், மிஸ்டர் அரசுன்னு சொல்லி. அரசுன்னா அரசு மாதிரியே இருப்பார். படம் இப்போ அரசுன்னு வந்துச்சு, அது மாதிரியே இருப்பார். அவ்வளோ ஸ்டஃப் எதுவுமே இருக்காது. எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவரே அவர் தான். அவரை பார்த்து தான் அந்த ஆனஸ்டி எல்லாமே இது பண்ணது. துப்பாக்கி சுடுற பயிற்சிகள் அதெல்லாம் எங்கே சார்? நான் எப்போதுமே சிட்டிஸ் எங்கேயும் போய் பயிற்சியெல்லாம் எடுத்தது கிடையாது. ட்ரைனிங்கில் எடுத்தது தான். நான் C-Certificate ஹோல்டர், சீனியர் அண்டர் ஆஃபீஸர் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில். ஆர்டி பரேடெலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். திருப்பி எல்லாம் இப்போ ஆர்டி பரேடு, திருப்பி கார்ட் ஆஃப் ஆனரு ராஜீவ்காந்தியா அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்திரா காந்திக்கு பரவு பழைய பிரைம் மினிஸ்டர். இதே மாதிரி இருக்கிறனால எனக்கு துப்பாக்கி நார்மலாகவே நல்லா சொல்லுவேன். அது ஃபஸ்ட்டு என்கவுண்டர் அது எப்படி நடந்துச்சு? கோசிஜன்னு சொல்லி பிச்சைமுத்து அண்டு கொக்கு ஜேம்ஸ்னு 2 குரூப், 2 பேருமே ஒரே குரூப்பாக தான் இருக்காங்க. பிச்சைமுத்து குரூப்பில் பிச்சைமுத்துன்னு ஒரு ரவுடி, திருச்சி பாலக்கரை லிமிட்டு காஜாமலை.
அதில் அவங்களுக்குள்ள ரொம்ப 2 பிரச்சனைகள் வருது. அதனால் கொக்கு ஜேம்ஸ் குரூப் ஒன்று, பிச்சமுத்து குரூப் ஒன்று. இவங்களுடைய ரவுடிசம் அதிகம். மர்டர் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து எல்லாமே இருந்துச்சு. பிச்சமுத்தோட அசோசியேட்டு தான் கோசிஜின். அந்த கோசிஜின் வந்து கோர்ட்டில் வச்சு ஒரு மர்டர் பண்ணுறான். ஸோ நிறைய மர்டரு, அதில் ஒரு மர்டரு. அதுக்கப்புறம் அதில் நாங்கள் பிடிச்சி கோர்ட்டுக்கு கொண்டு போகிறோம். போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஜெயிலுக்கு கொண்டு போகிற வழியில் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆனோன்னா ட்ரை டு எஸ்கேப்பு அண்டு கேப்சர் பண்ணிடுற துப்பாக்கியை எடுத்துகிட்டு போயிடுறான் அந்த நம்ம போலீஸ்ட்டு வந்து. விரட்டி பிடிக்கும்போது அதே துப்பாக்கியில் சுடும்போது நம்ம திருப்பி சுற்றில் இறந்துடுறோம். ஸோ இதில் இப்போ என்கவுண்டர்லாம் நீங்கள் அந்த இடத்துல முடிவு பண்ணுறது தான் வந்து. ஆமாம், எதுவுமே ப்ரீ பிளான்டு கிடையாது. என்கவுண்டர் இஸ் நாட் ஏ ப்ரீ பிளான்ட். கவுண்டர் தான். என்கவுண்டர் கூட கவுண்டர் பண்ணுறோம். கவுண்டர் எடுக்கும்போது அது இதாகிடுது, செல்ஃப் டிஃபென்ஸ் தான். ஜாயின் பண்ணி அடுத்த வருஷமே நடக்குது அந்த என்கவுண்டர். 97 ஜாயின் பண்ணேன். ட்ரைனிங் 97, 98 ஜாயின் உடனே நடக்கும். ப்ரொபேஷனரி எஸ்ஐயா இருக்கும்போது நடக்கும். எப்படி பார்த்தாங்க ஒரே வருஷத்தில் ஒரு என்கவுண்டர் நீங்கள் இப்போ பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்ப காவல்துறையிலேயே வெளியும் சரி எப்படி இப்போ பார்வை இருந்தது? வெளிப்பார்வை எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே இருந்து நான் என்ன சொல்ல முடியாது. எனக்கு வந்து நம்ம டியூட்டியை நம்ம பார்த்தோம், நம்ம வேலையை நம்ம பார்த்தோம், சரிவர பார்த்தோம், அவ்வளோதான். ஃபேமிலியில் அப்படி எப்படி எடுத்துக்கிட்டாங்க சார்? ஃபேமிலி அந்த நேரத்தில் ஒய்ஃபு, குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. அதனால் எனக்கு பொண்ணு இருக்கா, எனக்கு பொண்ணும் பையனும் இருக்காங்க, 2 பேருமே இருக்காங்க. நான் மேரேஜ் ஆன பிறகு தான் ட்ரைனிங்கே போனேன். அதனால் அவங்க ஒன்றும் அது ஒரு இதாக இல்லை. அவங்க ஊரில் இருந்தாங்க, நான் தனியாக இருந்ததுனால ஒன்றும். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாங்களா சார்? இது அவங்க எப்படி பார்க்குறாங்க? குடும்பத்தில் எதுவும் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? அது ஒன்றும் என்கிட்ட சொன்னதில்லை. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறதெல்லாம் அது ஒரு இது இல்லை. அது இருக்கிற வரைக்கும் கொடுக்குற ஒரு மக்களாக பார்த்து கொடுக்கறது, அவ்வளோதான். அதுவும் உங்களை மாதிரி சகோதரர்கள் ஏதோ விட்டுறது தான். எப்போதுமே ஒரு என்கவுண்டர்னு ஒன்று நடந்துருச்சுன்னா ரவுடிசம் குறையும். ஒரே ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ரவுடிசம் எப்போ இருக்கும்னா அதிகாரிகளை பொறுத்து தான். சரியான அதிகாரி இருக்கும்போது ரவுடிசம் குறையும். அதிகாரிகளுடைய கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வரும்போது ரவுடிசம் அதிகரிக்கும். அதுக்கு காரணம் டிஃப்ரெண்ட் காரணமாக இருக்கலாம், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதிகாரிகள் கரெக்டாக இருக்கும்போது செய்யணும். அதே மாதிரி இப்போ வருங்காலங்களில் அன்றைக்கி இருந்த காலகட்டங்கள் வேறு, செஞ்சாங்க. இப்போ வால்டர் தேவாரம் சார்லாம் இருந்தாங்க, அன்றைக்கெல்லாம் செஞ்சாங்க. துப்பாக்கியை கொடுப்பாங்க, சுடக்கூடாதுன்றுவாங்க. இப்போ லத்தியை கொடுப்பாங்க, அடிக்கக்கூடாதுன்றுவாங்க. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கிரைமை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடிக்கத்தான் செய்யணும். துப்பாக்கியை கொடுத்து அது எந்த சிஆர்பிஸை சொல்லிக்கணும் எனக்கு தெரியலை. எனக்கு என்னுடைய நாலேஜ் கேட்டினபடியே தெரியலை. முட்டுக்கீழே சுடுங்க. முட்டுக்கீழே எதை சொல்லிச்சிடணும்? டார்கெட் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஃபயரிங் ரேஞ்சில். ஃபயரிங் ரேஞ்சில் 10 பாயிண்ட் வரணும்னா புல்லில் அடிக்கணும். புல் எது? காலா இல்லையே. லத்தியை கொண்டு அடிக்கும்போது அடிக்கலாம். உங்களுக்கு சிஸ்டமே மாறி போச்சு. மனித உரிமை, அந்த உரிமைன்னு நிறையா வந்து போலீஸை டார்ச்சர் பண்ணோம்னா எந்த போலீஸ் வேலை பார்க்க முடியும்? துப்பாக்கியை கொடுக்குறதா இருந்தால் சுடத்தான் செய்யணும், லத்தியை கொடுத்தா அடிக்கத்தான் செய்யணும். இது 2ஐயும் கொடுத்துட்டு செய்யாத 1000 என்கொயரி, 1000 இது எல்லா செலவும் அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸ் பார்க்கறனால எவ்வளோ லாஸு. நானே எவ்வளோ செலவழிச்சிருப்பேன் கோர்ட்டுக்கு, அட்வொகேட்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருப்போம். அது போக கடைசியில் 5 லட்ச ரூபாயும் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க. ஹியூமன் ரைட்ஸ் போட்டானே, அந்த ஹியூமன் ரைட்ஸ் போட்டதே தவறுன்னு சொல்லலாம். பெட்டிஷனர் கிடையாது, எல்லாம் கிடையாது. ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து அவர் சௌரியத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை கூட ரெவ்யூ பண்ணி அதை பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது போலீஸில். மற்ற போலீஸ் எப்படி வேலை பார்க்க முடியும்? போலீஸ் பயப்படுவாங்கல்ல. மாத சம்பளத்தை வாங்கி அங்கே கட்டிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? கடைசியில் ரிட்டையர்ட் ஆக போகும்போதும் கொடுக்குற பணத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு கொடுத்தா ஜெனினிட்டி பார்க்கணும்ல. உங்களுக்கு தப்பு இருந்தால் ரைட்டு பிடிச்சி வச்சிங்க. செத்தவன் யார், அடிப்பட்டவன் யார், மிதிப்பட்டவன் யார், அடித்தவங்க யாருங்கிறத பார்க்கணும்ல. மனித உரிமைக்குன்னு போயிட்டு அந்த இதை கவனிக்கிறதே கிடையாது. குற்றவாளிகளுக்கு முழுமையாக போயிடுறது. குற்றவாளி அடிச்சிருப்பேன், அவன் குற்றவாளி தானே, அவனை அடித்தா என்ன தப்பு இருக்குது? இல்லைன்னா ஒன்று செய்யலாம், காவல்துறைக்கு எதாவது அடிக்கிறாங்க, துப்பாக்கியில் சுடுறாங்க, துப்பாக்கியெல்லாம் பிடுங்கி வச்சுக்கலாம், கலத்தியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு போயிடலாம். துப்பாக்கி கொடுத்தா சுடத்தான் செய்வாங்க காவல்துறை. அதனால தான் கிரைம் அதிகமாக நடக்கும். நீங்கள் இப்போ மனித உரிமைகள் சம்மந்தமாக நிறைய என்கவுண்டர் சொன்னோம், அதுக்கு இப்போ இது சம்மந்தமாக நிறைய சந்திச்சிருப்பீங்க. வந்து என்ன மாதிரி நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தது? இல்லை, நிறையா ஜஸ்டிஸ் வந்து இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. அவங்கள யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த லாஸ்ட் டைம் இருந்தாருங்களா துரை ஜெயச்சந்திரன், அவர் திருப்பி இன்னொருத்தர் அவர் கூடயே இருந்தார் மெம்பர். இவங்க 2 பேரும் கவர்மெண்ட்டே க்ளோஸ் பண்ண கேஸ் எல்லாம் இவங்க கன்விஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கவர்மெண்ட்டு கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கி எல்லாமே ஜிஓலாம் அனுப்பின கேஸுக்கு, ஒரு கேஸுக்கு
இவர் வந்து 3 லட்ச ரூபா ஃபைன் அப்படின்னு போட்டுவிட்டேன். இப்போ எனக்கு 5 லட்ச ரூபா பிடிச்சி வச்சிருக்காங்களே அதுக்கு தான். ஜெயச்சந்திரனும் இவரும் போட்ட கேஸில் தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. நிறைய பேர் ஜஸ்டிஸ் இருந்தால் தான் செஞ்சாங்க, ஜெனியூனாக விசாரித்தாங்க. இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு. ஆனால் ஒரு எஸ்ஐ மர்டர் பண்ணுறான் கொக்கி குமார்னு, அவன் இறந்து போகிறான். நான் அதில் சப்டிவிஷன் ஆஃபீஸர். அந்த இதுக்கு ஜெயச்சந்திரன் 3 லட்ச ரூபா ஃபைன் போடுறாரு. எப்படி போட்டாருன்னு அதை ரெவ்யூ பண்ணால் தெரியும் எந்த பேஸில் போட்டான்னு. அதாவது சிலர் என்னன்னா கமிஷனில் இருக்காங்க, அவங்க சொன்னது தான் தெய்வ வாக்காக இருக்குது, யாருமே கேட்கறது இல்லை. டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணி இது இல்லை, அது எஸ்ஐ மர்டர் கேஸில் உள்ள அக்யூஸ்டு A3 அவன் இறந்துருக்கான். அவன் இறந்ததும் டாக்டர்ஸோ எதுவுமே அடித்ததுனால இல்லை, இவர் சப்டிவிஷன் ஆஃபீஸர், இவங்களுக்கெல்லாம் எதுக்கு போலீஸுக்கு ஃபைன் போடுறீங்க அப்படின்னு கேட்காம அவங்களுக்கு ஃபைனை போட்டு அவனுக்கு அக்யூஸ்டுக்கு கொடுத்தா அக்யூஸ்ட் தெளிவாக இருப்பான்ல. கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள், கொக்கி குமார் விஷயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது. இல்லை, பிடிக்க போகிறாங்க. அவன் ஒரு கேஸில் இன்னொரு கேஸில் அசால்ட் பண்ணுறான். எஸ்ஐ மர்டர் கேஸில் இருக்கவன் ஜெயிலுக்கு போயிட்டு வரான், அவரங்காட்டுக்காரன். திருப்பி வந்து ஒருத்தர்கிட்ட ராபரி பண்ணுறான். திருப்பி போலீஸ் பிடிக்க போகிறாங்க, அசால்ட் பண்ணுறான், போலீஸ் அடிக்கிறாங்க. யூஸ் மினிமம் ஃபோர்ஸு பார்த்துருக்காங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவன் ஓடுறான், ரயில்வே ட்ராக்கில் விரட்டுறாங்க, கீழே விழுந்துடுறான். பட் அவன் இறந்துடுறான். ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது இறந்துடுறான். ஆஸ்பத்திரியில் பிராட் டு டெத்து போடுறான். இதுக்காகத்தான் எனக்கு ஃபைன் போட்டது. ஜெயச்சந்திரன் அவர் கம்ப்ளைண்ட் பார்ட்டி வித்ரா பண்ணிட்டான். கம்ப்ளைண்ட் பார்ட்டியை வித்ரா பண்ணியாச்சு, சிபிசிஐடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவர் வந்து ஃபைனை போடுறார். இது என்ன இது காரணம்? இது அது 3 கொடுக்குறாரு ஒரே இதுக்கு. த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், ஃபைன், எஃப்ஐஆர் பண்ணும். அவர் ஒரு மோட்டிவோட போலீஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து உட்காந்தா போலீஸ் என்ன வேலை பார்க்க முடியும்? ஒரு நாள் போலீஸ் வேலையை பார்க்க சொல்லுங்கள். ஹியூமன் ரைட்ஸ் சிலர் பேசுகிறாங்க, நான் அப்படி இல்லை மீறிட்டீங்க அப்படின்னு. ஒரு நாள் அவங்கள யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க சொல்லுங்கள், பார்க்க முடியாது. வெளியே இருந்து பார்க்குறதுக்கு எல்லாம் இருக்கான். எங்களுக்கு நாங்கள்லாம் என்னன்னா மரியாதை இருக்கும் நிறையா, போலீஸ் மரியாதை இருக்கும். உள்ளுக்கு நாய்படாத பாரு என்ன, எல்லாரும் பேசுவேன். யார் தான் பேசலை போலீஸா? நியாயமாக இந்த இடத்துல போகாதீங்கன்னு சொல்லி எல்லாம் ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் யார் கேட்குறா? போனால் அங்கே திட்டு, இல்லைன்னா இங்கே இவங்களுடைய இது என்னெல்லாம் பேசுகிறாங்க, குடும்பத்தையே பற்றி பேசுவானுங்க. நாங்கள் தான் போலீஸில் வேலை பார்க்குறோம், எங்களை தான் திட்டுறவன, குடும்பத்தையும் சேர்த்து பேசுவேன். அதனால தான் இப்போ இருக்கிற போலீஸ் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போ படித்த பையங்க கான்ஸ்டபிள் வரவனே இன்ஜினியர் வரான். அவன் எப்படி நினைப்பான்? சரி, நமக்கு எதுக்கு இந்த திட்டு வாங்கணும், எதுக்கு நம்ம போய் கோர்ட்டில் ஏறி நிற்கணும், நம்மளே சம்பளத்துக்கு வந்திருக்கோம். அதனால் இது பண்ணலாம் சொல்லுவாங்க. எல்லாரும் 40,000 ரூபா சம்பளம், 50,000 ரூபா சம்பளம் சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் 5,000 ரூபா வாங்கினேன். எஸ்ஐஆர் இருக்கும்போது 5,000 ரூபா. 97 ஒரு 50,000 ரூபா இது போட்டு நான் ஒரு நகை எடுக்கும்போது 15 பவுன் 75,000 ரூபா. இன்னைக்கு எடுத்துட முடியுமா? அவன் 40,000 ரூபாயில் 1 பவுன் எடுத்துட முடியுமா? அதனால் அவ்வளோ கொடுக்குறோம். அவங்க எதுக்கு வேலை பார்க்க வேண்டியதானே? என்ன வேலை பார்க்குறது? அவனுக்கு தான் சம்பளம் கம்மி, எல்லாம் கம்மி. அவனை திட்டாத ஆட்களே கிடையாது, காவல்துறையை திட்டாத ஆட்களே கிடையாது. துப்பாக்கிலாம் தூக்கிட்டு போங்கம்பாங்க, சுற்றாத அப்படிம்பாங்க. இதெல்லாம் தப்பு தானே? முட்டி கீழே சுடணும் அப்படின்பாங்க. முட்டி கீழே சுடுற பழக்கம் எதுக்கு? நீங்கள் எத்தனை வாட்டி கேஸ் போட்டாலும் சரி தான், எத்தனை கேஸ் போட்டாலும் அவன் கவலையே பட மாட்டான். கிரிமினல்ஸ் இன்னைக்கு ஜெயிலாக இல்லை. அன்றைக்கெல்லாம் இங்கிலீஷ்காரங்க காலத்தில் பிரிட்டிஷ் பீரியட்லையோ எல்லாத்துலேயும் ஜெயிலுக்கு போகணும்னா பயப்படுவான். ஆனால் இன்றைக்கி ஜெயிலுக்கு போகணும்னா சந்தோஷப்படுறான். ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸு. அவனுக்கு கொண்டக்கடல் என்ன, வடை என்ன, அவனுக்கு எதுவும், அவனுக்கு மனித உரிமை பாதிக்கப்படக்கூடாதான். நிறைய விஷயங்கள் இருக்கனால காவல்துறை கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இல்லைன்னா காவல்துறையை விட்டு பாருங்க, ஃப்ரீயாக விட்டு பாருங்க, இலவர அரசியல் நடத்திடுவாங்க சிலர். ஆளுங்கட்சி எதை செஞ்சாலும் தப்பும்பாங்க. ஆனால் அதே இது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த கட்சியை தவிர்த்தணும். இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்ட், ஓட்டுக்காக பண்ணுறது. ஏன்னா அவங்களால போல்ட்டா என்ன மக்கள் ஓட்டு போயிருமோ, அவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, அதாவது மற்றவங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன வரும் அதை பார்க்க நம்ம எதையும் சக்ஸஸ் பண்ண முடியாது. நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். குற்றவாளி சாவுறதோ இதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது லாண்ட் ஆர்டர். இப்போ கமிஷனர் கூட மாற்றுறாங்க, தேவையில்லாது. கமிஷனர்னா யாரு? அவர் போய் ஏன் பார்க்கணும்? ஒரு கமிஷனருக்கு வந்து ரவுடிஸ்குள்ளே செத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? எப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது? ஒரு பப்ளிக், அதாவது ரியல் சிட்டிசன், அதாவது ஒருத்தன் நல்லவன், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு நடத்தப்படுறவங்கள ஏதாவது பண்ணி யாராவது பண்ணால், கிரிமினல் பண்ணால் அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெடுது. 2 கிரிமினல்ஸ் வெட்டிக்கிட்டால் நமக்கு என்ன இருக்குது? அது சட்டம் ஒழுங்கு கெடுதா? அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது.
நம்ம சட்டத்தில் அதுதான் நம்ம எல்லாரும் இதுன்னு என்னுடைய இப்போ இது 1000 குற்றவாளிகள் விடுதலை ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படாது. அதுக்கு எதுக்குங்க இருக்குன்னு இவன் 1000 பேர் வெளியே வந்த பிறகு ஒரு நல்லவன் வந்து என்ன பண்ண போகிறான்? 1000 பேர் அதிகமாக கொண்டு வர மாட்டானா? அதாவது என்ன இருக்கணும், ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது, ஒரு குற்றவாளியும் தப்பிக்கக்கூடாது. அப்படிதானே இருக்கும். குற்றவாளிகள் 1000 பேர் வெளியே போகலாம், ஒரு நிரபராதியை தண்டிக்கப்படக்கூடாதுன்னா அது என்ன சட்டம்? ஆனால் பாதி நிரபராதி தான் தண்டிக்கப்படுறான். எந்த இடத்துல இது இருக்கு? சார் இப்போ இவ்வளவு நீங்கள் படி செஞ்சுட்டு கடைசியில் ஓய்வு பெறதுக்கு முதல் நாள் உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எப்படி இருந்தது? அப்போ நம்ம இவ்வளோ காலம் வேலை பார்த்துருக்கோம். ஒன்றும் கிடையாது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா உங்களை 4 பேருக்கு பிடிச்சா 4 பேருக்கு பிடிக்காம இருக்கணும், அப்போ தான் நீங்கள் நல்லா வேலை பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு எஸ்ஐ மாற்றம் பண்ணவன் இறந்துட்டா, அது கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்காக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நான் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன், கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம என்னத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க? அதுவும் ஒரு ட்ரெண்ட். அது இறைவனுடைய அருள். ஏன்னா அண்ணாமலையார்கிட்ட இருந்தனால அண்ணாமலையார் அருள், என் பேர் மங்கி கம்முன்னு இருந்தேன், இது சஸ்பெண்ட் பண்ணி ஒரு பேரை ஏற்றி விட்டாங்க, அவ்வளோதான். நான் இறைவனுடைய அருள் தான் சொல்லுவேன். திரும்ப முதல்வர் தலையிட்டு தான் வந்து அதை மாற்றதா சொன்னாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி? இல்லை முதல்வர் அவர்கள் வந்து அவங்க நாலேஜில் பண்ண இதில் ஒரு விஷயம் தெரியுமா, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அப்பா காலத்தில் தான், முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் தான் எங்களை இதுக்கே போட்டாங்க. 97 அவங்க ஆட்சி, அவங்க தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தாங்க. ஏடிஎம்கேல செலக்ட் பண்ணாங்க, எங்களை செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்காம போயிட்டாங்க. ட்ரைனிங் கொடுக்காம அவங்க 97 அவங்க ஆட்சி வருது. அவங்க ஆட்சி வந்தோடனே வைகுந்து சார், ரிட்டையர்டு டிஜி வைகுந்த் சார் இருந்தாங்க எங்கள் செலெக்ஷனில். அதுக்கப்புறம் பல அதிகாரிகள் மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. வைகுந்த் சார் சொல்லி சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ கேட்டு கலைஞர் அவர்கள் தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தது, எங்களுக்கு ஒரு 500 பேருக்கு. அதனால் இப்போ இந்த வாட்டி இப்போ ரிட்டையர்மெண்ட்லேயே அவர் பையன் இப்போ தற்போதைய முதல்வர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் முதல்வரை சந்திக்க கூட செஞ்சீங்க. அப்போ என்ன? நான் சந்திச்சு நன்றி சொல்லணும்ல. எப்படி இருந்தாலும் நமக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, அவங்களுக்கு என்ன பார்த்ததும் கிடையாது. ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரி தெரியும், இவ்வளோ தூரம் தலையிட்டு அவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு இடையிலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் போன உடனே அது என்னங்கிறத விசாரித்து நம்மளுக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னா போய் நன்றி சொல்லிட்டு வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சொன்னார்? வாழ்த்துக்கள் தான் சொன்னாங்க, வேற ஒன்றும் சொல்ல, வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சரி, இந்த மாதிரியே வந்து நீங்கள் இவ்வளோ ரிஸ்க்கான படிகள் நிறைய எடுத்திருக்கீங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் விருது கொடுக்கல, அப்படி ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இல்லை, நான் எதையும் எதிர்பார்த்து செய்யலை. நானா எனக்கு மனசாட்சிக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சுட்டு போனேன். யார் சொல்லியும் யாருடைய வற்புறுத்தலோ இல்லையோ அப்படியே கிடையாது. எனக்கு நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற நிலைமையில இருந்தனால அப்படி செஞ்சு. நீங்கள் பண்ண என்கவுண்டர்கள்லாம் ரொம்ப மறக்க முடியாத விஷயங்கிறது அந்த வீரமணி, அயோத்திக்கு இப்போ வீரமணி என்கவுண்டர் சார். இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும்? கிரிமினல், அவனை பிடிக்க போகிறோம், அசால்ட் பண்ணுறான். அசால்ட்டு பீச்சில் நான் ஒரு சண்டே மார்னிங்கில் ஒரு ஐ திங்க் 11:20 டைம்லாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, மறந்து போச்சு எனக்கு. 2003 நடந்துச்சு. இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கு ஆப்போசிட்டில். அப்போ வந்து ஒரு பெட்டிஷன் சம்மந்தமாக பிடிக்க போகும்போது அசால்ட் பண்ணுறான். அப்போ வந்து ஃபயரிங் ஆகும். நீங்கள் மப்டியில் இருந்தீங்க, தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற? இல்லை, எப்படி அதெல்லாம் சொல்லுவாங்க. யூனிஃபார்மில் தான் போவேன். நம்ம போலீஸ்னு அவனுக்கு தெரியணும்ல, போலீஸ்னு தெரிந்து அசால்ட் பண்ணால் தானே எங்களை செல்ஃப் டிஃபென்ஸுக்கு நாங்கள் எடுக்கோம். என் கூட இன்னொரு எஸ்ஐ வந்திருந்தார், கிங்ஸ்லி தேவானந்தன் ஒரு எஸ்ஐ. அவர் போய் அவருக்கு தான் தெரியும், நான் வந்து 1 month தான் ஆச்சு, D5 மெரினாவுக்கு வந்து 1 month தான் ஆச்சு. அவர் போய் பிடிக்க போகிறாரு, இது மாதிரி பெட்டிஷன் வருது வந்திருக்கு வான்றாரு. வரும்போது அவனை வெட்டுறாரு. வீரமணி தான் எப்போதும் வெப்பன் வச்சுருப்பாப்புல. வெட்டோம்னா கூட 10 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறேன், என்னையும் அசால்ட் பண்ண வந்தாப்புல நான் சுட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு சார்? உடனே அதுக்கப்புறம் நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம். எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அவங்க கூட்டம் அதிகம் இல்லை. திருப்பி ஃபயரிங் ஆனோன்னே கூட வந்த எஸ்ஐ ஸ்லம் கிளியரன்ஸ் போட்டு பார்த்து ஓடிட்டாரு. நான் தனியாக அங்கே என்னென்னா, அப்போம்லாம் இந்த பீச்சு கிடையாது, பழைய பீச்சு. எல்லாருமே அந்த குப்பத்து ஆட்கள் எல்லாமே வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு இருப்பாங்க மக்கள். அதனால் அன்றைக்கி சண்டேன்னொன்னே டிரைவிங் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 வீலரில் ஒருத்தர் கற்றுக் கொடுத்துருந்தாரு. உடனே நம்ம போனதை பார்த்தோன்னா இப்போ வாங்கிட்டு அந்த 2 வீலர் வாங்கிட்டு நான் எங்கள் பட்டில் போய்ட்டோம். அது மாதிரி சரி, ஒரு எஸ்ஐ ஆல்வினை மர்டர் பண்ணவங்களை என்கவுண்டரும் நீங்கள் தான் பண்ணீங்க. எஸ். அப்போ என்ன நடந்தது சார்? அது அப்புறம் ஆல்வின் சுதனை வந்து அந்த பையன் திருப்பாச்சேத்தி எஸ்ஐ மருதுபாண்டியர் ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ வந்து அவங்களுக்குள்ள 2 பார்ட்டிக்குள்ள ப்ராப்ளம். அதனால மைக்கில் சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிலாம் போகிறாங்க.
இவங்க 2 பேரையுமே பிடிச்சி வச்சிடுறாங்க. அந்த பையங்க பிடிச்சி வச்சுட்டு முட்டி போட வச்சு வெஹிக்கிளை வந்து குளத்துக்குள்ளே தள்ளி பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் குளத்துக்குள்ளே தள்ளி இவங்க வச்சுருக்காங்க. அப்போ இந்த பையன் திருப்பாச்சேத்தி ஸ்டேஷனில் இருக்கவனுக்கு வருது இன்ஃபர்மேஷன். இதில் என்னென்னா வெப்பன் எடுத்துகிட்டு போகல, யாருமே வெப்பன் இல்லை. எடுத்துகிட்டு போகும்போது வருது, இவன் போய் எல்லாத்தையும் தள்ளிட்டே எடுக்கிறான். அப்போ வந்து இந்த கொக்கிக்குமார் தான் ஸ்டாப் இன்ஜுரி பண்ணுறாங்க. கதையை குத்தி அப்படியே அந்த பையன் 6 அடி இருப்பான். அவனை சோத்துலலாம் இடித்து ப்ரூட்டல் மாட்ரு, அவனை ப்ரூட்டல் மாட்ரு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டு அங்கே ஏன்னா திருப்பி எனக்கு அதுக்கப்புறம் தான் இது வந்து அக்டோபர் 27 நடக்குது. எனக்கு நவம்பர் 6 வந்து நான் போஸ்ட் டேட்டு மானாமதுரை. அந்த டிஎஸ்பியும் இது மாற்றிட்டு நான் அண்ணா நகர் ஏசி. அப்போ என்னை மாற்றுறாங்க. நான் இப்போ ஜிஹெச் எனக்கு ஏன் லிமிட்டு, அந்த பாடி அங்கே தான் வருது, அந்த பையனுடைய பாடி. ஆனால் முடிச்சுட்டேன்னா 6 அன்றைக்கி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு மானாமதுரை. மானாமதுரையில் ஜாயின் பண்ணிடுறேன். 6 அன்றைக்கி ஜாயின் பண்ணிடுறேன். நவம்பர் 6 அக்டோபர் 27 இந்த அக்ரன்ஸு 6 நான் ஜாயின் பண்ணேன். நான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் எல்லாருமே ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் குண்டா சர்வ் பண்ணோம். நான் போனோன்னா அவனுக்கு ஒரு பிசிஆர் கேஸ் இருக்குது, அதுக்கு கஸ்டடி எடுத்து வந்தேன். ஃபார்மலிஸ்ட்லாம் முடித்து கஸ்டடி எடுத்து வரும்போது வர்ற வழியில் எஸ்கேப் ஆகிடுறான். அண்ணா நகர் லிமிட்டில் யூரின் இந்த வைத்தோலிங்கிற ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக இறக்குறாங்க, எஸ்கேப் ஆகிடுறான். அதில் அண்ணா நகரில் ஒரு 224 போட்டிருக்கோம். அந்த அன்றைக்கி ஈவினிங்கில் அப்போ வெஹிக்கிள் செக் பண்ணுறோம். வெஹிக்கிள் செக்லாம் ஈவினிங் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம மானாமதுரை லிமிட்டில் வரும்பொழுது அதே மாதிரி ஒரு எஸ்ஐயும் ஒரு கான்ஸ்டபிளும் அசால்ட்டு. அந்த ஒரு எஸ்ஐயை வெட்டிடுறான், கான்ஸ்டபிளுக்கும் விட்டு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நான் அங்கே போயிடுறேன். நான் டிஎஸ்பி. அப்பவும் ஃபயரிங் ஆகுது. எஸ்ஐ மர்டர் வந்து அந்த 27 அன்னைக்கு அவன் கொஞ்சம் ஆனஸ்ட் ஆஃபீஸர். இவனுக்கு தான் பிடிக்காது, ஆவரங்காட்டு பையங்க அந்த எல்லாம் சேர்ந்து இவங்களை மர்டர் பண்ணி. ஸோ எந்த மாதிரி சூழலில் டக்குன்னு இது நீங்கள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஸோ எந்த மாதிரி டைமில் நீங்கள் என்கவுண்டர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க? அப்போது தற்காப்புக்காக பண்ணிடுவோம். எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ எங்களுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் என நிலை ஏற்படுமாயால் என்கவுண்டர். ஸோ இது ஒரு சட்டராக முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும், எடுத்துருவோம். அதாவது நீங்களாம் பார்க்கலாம்ல, ஏ முடியாட்டா கூட எதிர்த்து அடிப்போம்ல, தனக்கு ஆபத்து வரும்போது எதிர்த்து அடிப்போம், அவ்வளோதான். எங்கிட்ட பிஸ்டல் இருக்கும், நாங்கள் ஃபைன் பண்ணுவோம். அதுக்காக சாகடிக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது. பட் அவனை பிடிக்கணும், அதுக்காக ஏம் பண்ணிலாம் அடிக்க முடியாது நம்மளால. அந்த நேரத்தில் எடுப்போம், நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு எவ்வளவு ஏதோ அதை அடிப்போம், அந்த குண்டு பாய், அவ்வளோ. என்கவுண்டர் பண்ணுறீங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க வந்து சில இன்ஸ்பெக்டர்ஸே வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க, கொலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம இவ்வளோ என்கவுண்டர் பண்ணியிருக்கோம், வந்து நம்மளுக்கு ஆபத்துகள் இருக்குமா அப்படிங்கிறது சொந்தமாக எது ஏன் பயமா? ஆமாம், உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குமா? விதி வலியது, விதி வலியது, அது ஆண்டவனுடைய சித்தம். நல்லா பேசிக்கிட்டு இருப்போம், ஏன் ஆண்டவன் எனக்கு இன்னைக்குன்னு போட்டிருந்தானா இன்னைக்கு எப்படி இருந்தாலும் முடிஞ்சுதான். இதை மீறி போக முடியுமா? விதி வலியது. அதனால் பயப்படுறதுக்கெல்லாம் இடமே இல்லை. அதாவது எப்பவுமே நம்பர் 1 இருக்கணும்ல, எதுலேயுமே நம்பர் 1 இருக்கும். 10ஓட 11 போகிறதுக்கு நம்ம இல்லை. ஏன் பாலிசி என்னுடைய எண்ணம் செய்யணுங்கிற அந்த வேகம் உண்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் பயம் இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு இப்போ என்கவுண்டர் பண்ண பிறகு ரவுடிகள்கிட்ட வந்து மிரட்டல்கள் வந்திருக்காது? இல்லை, மிரட்டல்கள்லாம் வராது. என்ன பிரச்சனைனா நம்ம அவன் கூட லிங்க் வச்சுக்கிட்டு அவனையே எது பண்ணா தான் அவனுக்கு கோவம் வரும். அவன் யாரோ நம்ம யாரோ, நம்ம வேலையை நம்ம பார்க்குறான், நம்ம கடமையை நம்ம செய்கிறான். அதனால் யாருக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வந்ததும் இல்லை, அந்த மாதிரி மிரட்டல்கள் வந்ததும் இல்லை. சார் அது மாதிரி சார் திடீர்னு நீங்கள் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்கனாலே லோக்கல் ரவுடிகளுக்கு வந்து ஒரு பயம் வரலாம். ஏற்கனவே என்கவுண்டர் அது நல்லது தானே, ரவுடிகளுக்கு பயம் வரணும். ஒரு போலீஸ் அதிகாரி போனால் ரவுடிகளுக்கு பயம் வரணும். அந்த பயம் இல்லைன்னா அந்த போலீஸ் அதிகாரி சரியில்லைன்னு தானே அர்த்தம். ஒரு அதிகாரி போனால் அந்த ரவுடிகளுக்கு பயப்படணும். மக்கள் பயப்படக்கூடாது. மக்கள் வந்து வந்துட்டாரு சந்தோஷப்படணும், ரவுடிகள் பயந்தே தீரணும். அதுதான் போலீஸ். நீங்கள் இது வரைக்கும் பண்ண என்கவுண்டர்கள்லேயே ரொம்ப சவாலான என்கவுண்டர்னா இதை சொல்லுங்கள். வீரமணி என்கவுண்டர் தான். ஏன்னா அவன் நாட்டுக்குள்ளே இருக்கவன், ஊருக்குள்ளேயே இருக்கிறான், பக்கத்துலேயே இருக்கிறான். அவன் எந்த நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் அசால்ட் பண்ணுறதுக்கெலாம் தயமாடான். அதே மாதிரி அன்னைக்கு பிடிக்கலன்னா அவன் பாண்டிச்சேரி போயிருப்பான். அவன் பையனுக்கு பர்த்டே கொண்டாடிட்டு போகலான்னு தான் இருக்கேன். அன்னைக்கு வலையெல்லாம் அவனுக்கு வலையெல்லாம் நிறைய வலைகள் இதாகி போச்சு. அதை பின்னுறதுக்கு தான் அங்கே வரான். வர்றவனை போய் பிடிக்க போகும்போது தான் பிரச்சனை. இல்லைன்னா அன்றைக்கி பிடிக்கலன்னா அவ்வளோதான், எஸ்கேப், அவ்வளோதான், போயிருப்பான். அது மாதிரி மற்ற இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது, நமக்கு ரொம்ப ஒன்றும் சவாலாக இல்லை. வீரமணி மட்டும் கொஞ்சம் சவாலான ஒரு இது. எத்தனை என்கவுண்டர் சார் வரைக்கும் பண்ணியிருக்கோம்? நம்ம கணக்கு பண்ணி தான் சொல்லணும்.
இல்லை அவன் எஸ்ஏ மர்டர் பண்ண வந்த பாரதி, பிரபு, கொக்கி குமார், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே போலீஸே அவங்க ஊருக்குள்ளே போக முடியாது. உமன் இன்ஸ்பெக்டர் போனால் சட்டையை கிழிக்கிறது இல்லை. அப்போ அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் சரியில்லாமல் இருந்தது. அதனால் அந்த நேரத்தில் பட் அதுக்கப்புறம் உள்ளுக்கு ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆஃப்டர் எஸ்ஐ மாற்று வந்து நான் டிஎஸ்பியாக போன பிறகு அந்த ஊருக்குள்ளே போயிட்டோம். ஊருக்குள்ளே போய் ஊருக்குள்ளேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப நவீன ஆயுதங்கள்லாம் கூட ரவுடிகள் வச்சுருக்காங்க. ரவுடிகள். ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன இருக்கும்? இப்போ அவங்க அந்த அளவுக்கு போலீஸ்ட கூட ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கும் வந்து. இல்லை, எப்போதுமே ரவுடிகளை பொறுத்த வரைக்கும் போலீஸை கண்டா பயப்பட தான் செய்வான். நம்ம இருக்கிறத யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். நம்ம இருக்கிறது ஒழுங்காக இருக்கணும், நம்ம கரெக்டாக இருக்கணும், போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டாக இருக்கணும். இவன்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கக்கூடாதுல்ல. இப்போ ரவுடிஸ் எதை பேசுகிறான், தொடாத அப்படிங்கிறான். அவன் ரவுடி 10 மர்டர் பண்ணியிருக்கான், தொடாத. அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. காவல்துறையை வந்து யாருமே காவல்துறை நீ உடனே ஒரு அடி அடிச்சிட்டா என்ன 3 லட்ச ரூபா ஃபைன், ஹியூமன் ரைட்ஸ் தான். நீ அடிச்சிட்ட, அந்த வீடியோ இருக்கு, அவன் அடித்தது சரி, நீ எதுக்கு அவனை பேசுகிற அப்படின்னு கேட்குறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்க. ரவுடிகளுக்கு செத்துட்டா பாதி பேர் சப்போர்ட்டே பண்ணிடுவாங்க. ஓட்டு கிடைக்கும்னு நினச்சா சப்போர்ட் பண்ணிடுவாங்க. நீ பார்த்தீங்களா, ஒருத்தர் 10 லட்ச ரூபா கொடுத்ததே தப்புங்கிறாங்க. சாராயம் குடிச்சு சாப்பிட்றவன் மெத்தனால் எங்கேருந்து வந்துச்சோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது தப்பே கிடையாது. மெத்தனால் வந்தது, அது போனது, எந்த கம்பெனிக்காரங்க நடவடிக்கை எடுத்த நடப்பதில்லை. ஆனால் குடிகாரனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா, அவன் இன்னும் 10 வருஷம் உயிரோடு இருந்தாலும் 10 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறது இல்லை. அவனுக்கு 10 லட்ச ரூபா. அதுக்கும் இன்னொரு அரசியல்வாதின்னு சொல்ற பத்தாது இல்லை, அரசியல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அநியாயம்லாம் பற்றி பேசுகிறதே கிடையாது. எல்லாம் அரசியல் நடத்தணும். எனக்கு இந்த வாட்டி ஓட்டு இப்போ என்ன பெர்சன்டேஜ் ஏறுது, இதுன்னா சட்டம் இதுதான், இது தப்பு, அவன் பண்ண தப்பு, அவ்வளோதான். இதை மாதிரி சொல்கிறது யார் சொல்கிறேன்? எஸ்ஆர் நோன்னு ஒரு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் மட்டும் விட்டுட்டு 3வது ஆப்ஷன் இப்போ வச்சுருக்காங்க, எஸ் நோ. இது 2 இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. நீ எஸ் தான் இல்லைன்னா நோ தான். இதுன்னா இதுதான். கொலை பண்ணிட்டானா ஏஜ் லிமிட் இப்போல்லாம் மைனர் அது இதுன்னு பார்த்து வைக்கிறாங்க. டிபெண்ட் அப்பான் அக்கரன்ஸ். ஒருத்தன் மர்டர் பண்ணுறான், இப்போல்லாம் 17 வயசுக்கு 16 வயசு பையன் மர்டர் பண்ணால் அவன் மைனர் 3 வருஷத்துக்கு மேலே தண்டனை கிடையாது. இது எப்படி வரும்? வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க, டெமோக்ரஸியை வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சொன்னீங்க வந்து போலீஸ்னாலே அவங்களுக்கு பயம்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் ஏன் ரவுடிகளை ஒழிக்க முடியாமல் இருக்குன்னு? ரவுடிகளை ஒழிக்க முடியாதுன்னு இல்லை சார். ரவுடிகளை ஒழிக்கணும்னா 24 hours கூட வேண்டாம், எல்லா ரவுடியும் ஒழிக்க முடியும். எல்லாரும் ஒத்துழைக்கணும். மர்டர் பண்ணியிருக்கல, எதுக்காக மர்டர் பண்ண தெரியுங்களா? காசு வாங்கிட்டு குரூப் மர்டர், இந்த மர்டர் பண்ணுறேன், இமிடியட்டாக போலீஸ்கிட்ட கொடுங்க, அடுத்த நிமிஷம் காலி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மனித உரிமை, அரசியல் எல்லாம் வந்து நின்றுட்டு அதை பண்ணக்கூடாது. அவன் என்னமோ தியாகி மாதிரி, சுதந்திர தியாகி மாதிரி பேசுகிறான். செத்தவனை தீவிரவாதி மாதிரியும் கொலை பண்ணவனை தியாகி மாதிரியும் பேசுகிறாங்க இங்கே. அப்போ எப்படி இருக்கும்? சரியாக வராது. அந்த மாதிரி என்னைக்கு கிரிமினல்ஸை தியாகி மாதிரி ஆக்கிட்டாங்களோ அப்போ கிரிமினல்ஸ் தான் வளருவான். வர்றதுக்கு காரணமே சமுதாயம் தான். காசு பணம்லாம் கிடையாது. எல்லாருமே பொருளாதாரம் தான் கிரிமினல்ஸ் அதிகமாக வளர்றதுக்குன்னு. சமுதாய சூழ்நிலை தான் கிரிமினல்ஸ் வளர்றதுக்கு காரணம். ஒரு ரவுடியை பார்க்குறான், வீரமணி இருக்கிறான், செயின் நகினா போட்டுட்டு அவன் வருவான், எல்லாரும் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பையன் பார்க்குறான், அப்பா இவனை மாதிரி வந்தால் இப்படி இருக்கலாம், எல்லாரும் வணக்கம் சொல்லலாம். நல்லவன் ஒருத்தன் போகிறான்னு வச்சுங்க, சைக்கிளில் ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனை பார்த்து யாராவது ஒருத்தன் வணக்கம் சொல்கிறீங்களா? அப்போ சமுதாயத்தில் என்ன இருக்கும்? அவனை பார்த்து ஃபாலோ பண்ணுவானா, இவனை பார்ப்பானா? அவனை பார்த்ததுனால தான் இவ்வளோ மரியாதை இருக்கா, அப்போ நம்மளும் ரவுடி ஆகலாம் அப்படிங்கிறது. அதை வளர விடுறது யார்? நீங்கள் பார்க்கலாம். வீரமணி வந்து திமுக மாநாடு நடக்கும்போது பூந்து அடிக்கிறேன், அதே அடிக்கிறான் திருப்பி ஏடிஎம்கேல இந்த குயின் மேரிஸ் காலேஜ் சட்டசபை ஆக்கும்போது என்னென்ன சிஎம் வண்டியை மறிக்கிறான். அதாவது ஒருத்தர் வளர்த்து விட்டால் அதே கத்தி தீட்ட மரத்தில் தான் நம்ம பதம் பார்ப்போம். அந்த மாதிரி தான் ரவுடிஸை வளர்த்து விடுறது இன்றைக்கி ஆபத்து. ரவுடிஸை அப்படியே இமிடியேட்டாக எடுத்துடணும். போலீஸை கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் ஆகணும், அவ்வளோதான். துப்பாக்கி வச்சுக்கோ, தேவைப்பட்டால் சுடு, லத்தி வச்சுக்கோ, அடிக்கணும். அடிக்காமல் நீங்கள் டெமோக்ரஸியை பயன்படுத்துறது வந்து பஸ்ஸு மறியலுக்கும் அதுக்கும் 1 மணி நேரம் 4 மணி நேரம் பஸ் மறியல், 5 மணி நேரம் பஸ் மறியல், ரவுடி செத்தாலும் பஸ் மறியல், என்ன நடந்தாலும் பஸ் மறியல். அதுக்காக பப்ளிக்கை வந்து இடைஞ்சல் பண்ணுறது தப்பு இல்லையா? இதுக்கு வந்து நீங்கள் பஞ்சாயத்து பேசிட்டா இருக்க முடியும்.
என்னைக்கு நீங்கள் பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சிங்களோ, போலீஸ் வேலையை தவிர மற்ற வேலையெல்லாம் பார்க்க விட்டீங்களோ, அப்போ தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பம். போலீஸ் வேலையை மட்டும் பார்த்துருந்தா இந்த பிரச்சனைக்கு வேலையே இல்லை. போலீஸை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் கொஞ்சம் நல்லா பண்ணும். நிறைய ரவுடிகள் பார்த்துருப்பீங்க, அவங்கள டீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஒரு அடிப்படையில் கேட்குறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை பண்ணுறது இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த அருவா வச்சு தான் வெட்டிகிட்டே இருக்காங்க. எக்ஸ்ப்ளோசிவாக அருவாது. துப்பாக்கி நடமாட்டம் இங்கே கிடையாது, ரொம்ப கிடையாது. ரொம்பலாம் இங்கே இது பண்ண முடியாது. துப்பாக்கி வாங்கிட்டு வர முடியாது, லைசன்ஸ் இருக்குது. இன்டெலிஜென்ஸ், நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபாலோ நல்லா பண்ணுறாங்க. எல்லாமே இன்டெலிஜென்ஸ்லாம் நல்லா தான் இருக்காங்க. ரவுடிஸ் ரிமாண்ட் மட்டும் பண்ணால் எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் இப்போ இந்த டெத்து நடந்துச்சுல மெத்தலால், அவன் மேலே 80 கேஸ். என்ன பிரயோஜனம்? குண்டாஸ் போட்டிருப்பாங்க, பிஎல் ஆக்ட், பூட்ல கேஸ் ஆக்ட் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? கேஸ் போட்டால் அவன் கவலையப்பட மாட்டான். உள்ளுக்கு இன்னொரு டீமை ஃபார்ம் பண்ணிடுவான். அவன் டீமாக ஃபார்ம் ஆகிடுவானுங்க. அதனால நீங்கள் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எவ்வளவு கேஸ்னாலும் போடுங்க, அவன் போயிட்டு வருவேன். பெயில் வந்துடுறான்ல, பெயில் வந்து திருப்பி பண்ணுவான். என்ன பண்ணுவீங்க? போலீஸுன்னா அடிக்கணும், போலீஸ்னா சுடணும். இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு ஃபயரிங் ரேஞ்சு ஏன் கூப்பிட்டு போய் சுட வைக்கணும்? போலீஸை நல்லா சுடுறியா, புல்லில் சுட்டா 10 மார்க்கு, இல்லைன்னா நீ ஃபெயிலு, ஃபயரிங்கே சரியில்லை, ட்ரைனிங் எடு அப்படிங்கிறீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை லத்தி ட்ரில்லு, மாவோ ஆப்ரேஷன் வச்சு மொபிலைசேஷன் பண்ணி பெரேடை வச்சு லத்தி ட்ரில்லு எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு ரெண்டுமே செய்ய சொல்லிட்டு அதை தொடாதன்னு சொன்னால் எப்படி இருக்குது? நல்ல சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சாப்பிடக்கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நடக்கத்தான் செய்யும். இதில் போலீஸை குறை சொல்லி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, நேற்றுக்கு நியூஸ் பேப்பரோட வந்திருக்கு. என்ன? எல்லா சப் இன்ஸ்பெக்டர் உட்பட எல்லாருக்கும் அவங்க ஆயுதத்தை பயன்படுத்திக்கலாம், துப்பாக்கி வச்சுக்கணும், தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? வெல் அண்ட் குட். அதுதான் சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். இது ரவுடிஸ் இல்லாமல் அழிக்கணும்னா அது இருந்து தான் ஆகணும், வச்சிருக்கணும், தேவைப்பட்டால் பயன்படுத்தணும். அது எதுக்கு துருப்பிடிச்சு போடுறதுக்கா? வெப்பன் பண்ணணும். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஏடிஜி சார், எல்லண்டோ சார் சொல்லியிருக்கலாம், வரவேற்கத்தக்கது. காஞ்சிபுரம் ரவுடி ஸ்ரீதர் இருக்கால சார், அவர் உங்களை கண்டு பயந்தே. ஸ்ரீதர் இல்லை, நான் ஸ்ரீதர் இருக்கும்போது இல்லை. காஞ்சிபுரம் ஸ்ரீதர் தான் முன்னாலேயே சூசைட் பண்ணிட்டார். இல்லை, அவருடைய அசோசியேட் தான் இருக்கானுங்க. 2 டைப் ஆஃப் ரவுடிஸ் உண்டு. காஞ்சிபுரம் ஒன்று, ஸ்ரீபெரும்பூரில் ரவுடிஸ் டிஃப்ரெண்ட். கம்பெனி ரவுடிஸ், கம்பெனியில் ரவுடிஸாக இருந்து இப்போ அவங்க அங்கே கான்ட்ராக்ட் எடுத்து அங்கே உள்ள ஹெச்ஆர்ஸே ரொம்ப லிங்க்கு அவங்களுக்கு. அந்த ரவுடிஸுகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது, அந்த கான்ட்ராக்ட் உள்ளுக்குள்ள கான்ட்ராக்ட் எடுத்ததில் இல்லை எல்லாருமே தலையிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி ரவுடிஸ், அந்த ரவுடிஸை பயன்படுத்துறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் அந்த ரவுடிஸும் அந்த மாதிரி போகும். கம்பெனி மோட்டிவ், ஏலம் எடுக்கிறது, அந்த கம்பெனியை யார் கேப்சர் பண்ணுறது, அந்த இதில் போயிடும். அந்த மாதிரி ரவுடிஸும். இவங்க வந்து ரெகுலர் ரவுடிஸும். யார்? நம்ம ஸ்ரீதர் குரூப். தியாகுலாம் 84 கேஸ் இருக்குது, 11 மர்டர் கேசஸ். அவன் 2 வருஷம் அவங்களுக்கு இருக்கான், ஜெயிலிருந்தே வரல. அது படப்பை குணா கூட உங்களை பற்றி பயந்து அரசியலுக்கு போயிட்டார் அப்படின்னு கூட வரும். அரசியலுக்கு போயிட்டான், அவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டான். அவனுக்கெல்லாம் சப்போர்ட் இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் லோக்கல் சப்போர்ட்டு, நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும், சப்போர்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. இது மாதிரி சார், இப்போ ரவுடிகள் ஒரு பக்கம் இருக்க, இப்போ கூலிப்படைன்னு ஒரு குரூப் வந்திருக்காங்க, மர்டர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள். இவங்க எப்படி சார்? இப்போ ரவுடிகளுக்கும் கூலிப்படைகளுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. பழைய ரவுடிஸ் எல்லாம் இப்போ ஒயிட் கலராக ஆகிட்டான், அரசியலுக்கு வந்துட்டான். அவன் ஒரு ஆப்ரேட் பண்ணோம்னா கூலிப்படையை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிறான். இவ்வளோ தான் வித்தியாசம், ஒன்றும் கிடையாது. இவன் நீங்கள் கூலிப்படையை அமர்த்துறவன் யாராக இருப்பான்? பழைய ரவுடியாக இருப்பான். அவன் இன்னைக்கு பெரிய ஆளாக இருப்பான், நல்லா சம்பாதிச்சிருப்பான், ரவுடி அவன் இருப்பான். அவனுக்கு ஒன்று தேவைப்படணும்னா ஒரு கூலிப்படையை இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு பண்ணுன்றான். இவன் ஒரு நாளைக்கு இவன் ஒரு கூலிப்படையை ஆரம்பிப்பான். பணம் தான், பணம் கொடுத்தா பண்ண வேண்டியது, அவ்வளோதான். இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் இருந்து நிறைய கூலிப்படைகளும் சரி ரவுடிகளும் சரி உருவாகி வர்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அங்கே வந்து ரொம்ப இப்போத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாலெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, ஏதோ உள்ளூரில் தான் இருப்பாங்க. இப்போ வந்து அங்கே வேலை வாய்ப்பு கிடையாது, கம்பெனிஸும் கிடையாது, எந்த கம்பெனிஸும் கிடையாது, எந்த சேலரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து அதனால அவங்க வந்து இப்போ மைக்ரேட் ஆகிடுறாங்க. இங்கே வரும்போது இங்கே பண்ணிட்டு போயிட்டோன்னா அங்கே தெரியாதுல்ல, இங்கே வந்து செய்ய வேண்டியது, சம்பாதிச்சுட்டு போக வேண்டியது. இந்த மாதிரி அங்கேருந்து ஊர்லேருந்து இங்கே வந்து வட்டி கொடுவான். அவன் 10 பேர் வச்சுருப்பான். வட்டி கொடுக்குற இடத்துல 10 பேர் வைக்கும்போது ஒரு சில ப்ராப்ளம் வரும்போது ஒரு வெட்டினா ஒரு கொலை பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு.
இந்த மக்களுக்கு வந்து முதல்ல கோழி இருப்பான், அந்த ரத்தத்தை பார்த்து பார்த்து அப்படியே பழகும். திருப்பி ஆட்டாக இருப்பான், திருப்பி ஒன்றா இருப்பான், திருப்பி மனுஷனாக இருக்கிறதையும் பயப்படுறது இல்லை. முன்னாலெலாம் ஆட்டு தொட்டி மாடு தொட்டின்னு கிடக்கும், அதை தவிர வேறு எங்கேயும் அறுக்க முடியாது, பப்ளிக்கே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நடு ரோட்டில் போட்டு தான் ஆட்டாக இருக்கிறேன். அதாவது ஒரே விஷயந்தான் நான் சொல்லுவேன், அறிவியல் வளர்ச்சி என்றைக்குமே அழிவைத்தான் கொண்டு வருமே ஒழிய ஆக்கமான ஒரு செயல்பாடுகளை கொண்டு வராது. எது எதில் அறிவியல் வளர்ச்சி இருக்கணும், எது எதில் நம்ம இயற்கையை சார்ந்து போகணும்னு இருக்கு. நம்ம எல்லாத்திலையும் செயற்கையாக வரோம், அதுதான் பிரச்சனை. இயற்கையாக யாருமே இப்போ இல்லை, எல்லாமே செயற்கையாயிட்டாங்க, மிஷின் மாதிரி ஆயிட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைகள். யாரையும் மதிக்கிறது இல்லை. பையன் அப்பாவை மதிக்கிறது இல்லை, அப்பா திருப்பி இவங்க மதிக்கிறது. ஒவ்வொரு ஜென்ரேஷனும் இப்போ அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக போயிட்டாங்க. ஃபாரின் மாதிரி ஃபாரின் ஸ்டைலுக்கு வந்துட்டாங்க. ஃபாரின்காரங்களாம் நம்மளை பார்த்து கற்றுக்குறாங்க. இப்போ நாகரிகமே அப்படி. இப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க சார் உங்களோட பீரியடில், பணியில் இருந்த காலங்களில் வந்து. இதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆனது, இல்லைன்னா வந்து நம்மளால் இதை முடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எதுவும் இருக்காது? ஃபெயிலியர் ஆனதுன்னு சொல்ல முடியாது. காஞ்சிபுரத்தில் வந்து 2-3 இது பண்ணணும்னு நினச்சோம், ஒன்றும் பண்ண முடியலை. நம்ம அதுக்கு நிறைய காரணங்கள் தடங்கள் இருந்துது. மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் சொல்லுவாங்க, போலீஸில் ஒன்றை செஞ்சிட்டோம்னா அது சக்ஸஸ் கிடையாது, அடுத்தது கொடுக்கும்போது செஞ்சும் போதும் செஞ்சால் தான் சக்ஸஸ். இல்லைன்னா அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு பேசிட்டு போயிடுவாங்க. நிறைய பேசுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அப்படி இப்படி, இது இல்லைன்னா அப்படி இருக்கும். நரம்புலாம் நாக்கு தானே, நாலும் சொல்லும். அதனால இதுலேயே மோட்டிவ் இருக்கும். ஈகோ ப்ராப்ளம், ஆஃபீஸர்ஸ்குள்ளே ஈகோ ப்ராப்ளம். இந்த ஈகோலாம் போகணும். எங்கே எல்லா இடத்துலையும் ஜாதி வருது இல்லை, அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்கள் இருக்குல்ல. அந்த ஆஃபீஸரை பார்த்தா நம்ம ஜாதிக்கார, எனக்கு கொஞ்சம் சலுகை, இவனுக்கு ஈக்குவலாக நடத்துறது இல்லை. நிறைய பேர் நிறைய இடத்துல நடக்கும். அதனால தான் பிரச்சனை. எல்லாம் டிஜி சார் உத்தரவு கொடுக்குறாங்க, அந்த உத்தரவு ஒபே பண்ண வேண்டியது கீழே உள்ளவங்கல்ல. இவங்க ஒபே பண்ணுறாங்களா இல்லையான்னு டிஜி சார் ஃபாலோ பண்ணாலும் எவ்வளோ பண்ண முடியும்? ஒரு வீட்டில் இருக்கிற 2 குழந்தைங்களையே எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியல. தமிழ்நாடு ஃபுல்லாக டிஜி சார் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இஞ்சி போய் இஞ்சி நடக்கிறத டிஜிபி சாரால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இவங்க சொல்கிறது தான். அதுமாதிரி சிஎம் இருக்காங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 1000 டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியுமா? உடனே ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னு சொல்கிறதுக்காக குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை.